எங்களை பாதுகாத்து நடத்துகிறவர்கள் ஒரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கொடுக்கிற தாசனை கர்த்தர் மறைத்து வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உடைய கர்த்தர் தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கடந்த நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற ஆவியின் கனி, ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். கடந்த நாட்கள் முழுவதும் தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆவியின் கனியாக இருக்கிற சாந்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கலாத்திற்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். சாந்தம். இது மட்டும் தான் நமக்கு ரொம்ப 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 கஷ்டமா போகும். இல்லையா? இந்த சாந்தம் மட்டும் கிடைக்கலனா, அந்த அமைதி மட்டும் கிடைக்கலனா நமக்கு அப்படியே என்ன சொல்றது, இந்த வார்த்தை சொல்றதுக்கு நம்ம தியானிக்கிற இந்த ஆவின் கனி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இந்த சாந்தம்ங்கிறது குணம் மாத்திரம் அவனுக்கு இல்லைன்னு சொன்னா அவனுடைய கோபம் அவனை மேற்கொள்ளும். அல்லேலூயா. ஒரு சாந்தம் ஒரு மனுஷனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த சாந்தம் அந்த மனுஷனை அமைதிப்படுத்தும். சாந்தம் இல்லாத ஒரு மனுஷன் இருப்பான்னு சொன்னா அவனுக்கு கோபம் இருந்தது, சாந்தத்தை காட்டிலும் கோபம் அவனை ஆண்டு கொள்ளும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதில் 5வது வசனம் சொல்லப்படுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர்கள் எப்படியா பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் இருந்தால் மட்டும்தான் பூமியை சுதந்திரிக்க முடியும் சொன்னால் 100க்கு 100 உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. சாந்தமா இருக்கிற நல்ல கவனிச்சு பாருங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. கோபப்படுறவனுக்கு பிபி அதிகமாகும், பிரஷர் அதிகமாகும், என்ன பண்றாங்கிற ஒரு இதே இருக்காது. ஆனா சாந்த குணம் உள்ளவனுக்கு அந்த எந்த ஒரு குறைபாடுகள் இருக்காது. நம்ம என்ன திட்டுனாலும் கண்டுக்கவே மாட்டோம். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் சாந்த குணம் அவசியம். நமக்கு விரோதமே அநேகர் பேசுவார், அவர் ஒரு வார்த்தை சொல்லாதபடி அந்த சாந்த குணம் இருக்குன்னு சொன்னா குடும்பத்துல ஒரு பிரச்சனையும் வரும். அல்லேலூயா. அப்புறம் குடும்பம் இருக்குதுன்னு சொன்னா குடும்பத்துல மாறி மாறி கான்ட்ரவர்ஸான பேச்சுகள் போகும்போது நம்ம அந்த வார்த்தையை தவிர்க்கும்படியே நம்ம சாந்தமாய் அமைதியாய் பேசாமல் விட்டுட்டோம்னா அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிடும். நம்ம பதில் கொடுப்போம், திருப்பி பதில் வரும், திருப்பி பதில் கொடுக்கும் போது அது பெரிய சண்டையாகி சமாதானத்தை கெடுக்கும்படியான காரியங்கள் அங்கு நடைபெறும். அல்லேலூயா. தேவன் ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்லுகிறார், அவன் சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி. அந்த நாளில அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில சாந்தமா இருந்தார் என்று சொல்லி நாம் தியானித்து நம் தேவ செய்தி முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் மோசேயை குறித்து பார்க்கும்போது இங்கே என்னாகமத்தின் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. எப்படிப்பட்டவனா இருந்தானா? பூமியில் இருக்கிற சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். இதுக்கு முன்னாடி மோசேயை குறித்து பார்க்கும்போது ஒரு தேவன் ஒரு மனுஷனை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால் மோசேயை குறித்து சொல்லுவார். என்னென்ன கத்த சொல்ற, மோசே வீட்டில் எங்கு முன்பையில் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும், பூமியில் இருக்கிற அந்த நாட்டில் இருக்கிற மனிதர்களிலே மிகுந்த சாந்த குணமாய் இருந்த ஒரு மனுஷன் யார் என்று சொன்னால் அது மோசே மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே இதுக்கு முன்பாக எப்படிப்பட்டவனாக இருந்தான்னு சொன்னால் யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11-13 வசனங்கள் வாசிக்கும் போது கோபப்பட்டு ஒரு எகிப்தியனை வெட்டி போடுகிறான். எகிப்தியரும் எபிரேயரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அந்த சண்டை போடுகிற சமயத்துல மோசே எபிரேயனுக்கு உதவி செய்யும்படியாய் அவன் எகிப்தினை கொண்டு ஓடுகிறான். அது நிமித்தம் அவன் வனாந்தரத்துக்கு ஓடுகிறான். யாருக்கு பயந்து ஓடுகிறான்? அதுக்கு முன்னாடி கோபக்காரன், சகல நாணத்திலும் தேறினவன், அவனை போல ஒரு நாணவன் இல்லை. இருந்தாலும் அவனுடைய கோப சுபாவம்
ஏனென்றால் கர்த்தர் அவனை அழைத்தது இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தும்படியா. அதற்கு முன்பாகவே தேவன் தன்னை அழைத்தார் என்கிற எண்ணத்தோடு எபிரேயருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் உதவியாக நிற்கும் போது அங்கு ஒரு தவறு செய்கிறான். அவன் கோபத்து நிமித்தம் ஒரு தவறு செய்கிறான். அதான் ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்தது என்று சொன்னால், ஒரு கோபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்று சொன்னால், அது முடிவு எப்படிப்பட்டதா இருக்கிறான்? அவன் வந்து ஒரு கொலைகாரனாய் மாறுகிறது. அல்லேலூயா. அவன் கொலைகாரனாய் மாறுகிறது மாத்திரமல்ல, அவன் எங்கே அவனுடைய கோபம் அவன் கோப சுபாவம் அவனை கொலைகாரனாக மாற்றுகிறது. மோசே அந்த இடத்துல அப்படித்தான். எகிப்திலும் எபிரேயனும் சண்டை போட்டிருக்கும் போது எபிரேயனுக்கு உதவி செய்யும்படியாக மோசே போன போது அவன் கோபத்து நிமித்தமாக ஒரு கொலை செய்கிறான். அவன் தவறு செய்த நிமித்தமாக பார்வோனுக்கு பயந்து அவன் ஓடுகிறான். அவன் ஓடுகிறது மாத்திரமல்ல, ஜனங்களை விட்டு தம்முடைய ஜனங்களை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கும்படியாய் கடந்து போகிறான். அல்லேலூயா. வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஏன் மோசே சாந்த குணத்துக்கு ஏன் சாந்த குணத்தை அவர் பெற்றிருப்பார் என்று சொன்னால், வனாந்தரத்தில் ஆடுகளை விட்டிருக்கும் போது ஆடு அங்கு இங்கு ஓடும். இவரும் ஓடி இருப்பாரு, அந்த ஆட்டை அடிச்சிருப்பாரு, என்ன செஞ்சிருப்பாரு. ஆனா அவனுடைய அந்த குணம் மாறும்படியாய் வனாந்தரத்தில் இருக்கும்போது அவனுடைய சுபாவங்கள் மாறுகிறதா இருக்கு. அல்லேலூயா. யாருமே இல்லை, ஆடுகள் மட்டும்தான் இருக்குது என்று சொன்னால், அந்த ஆடுகளை வழிநடத்துகிறதுக்கு உண்டான சுபாவம் அவனுக்குள்ளே மாற ஆரம்பித்தது. அல்லேலூயா. கோப சுபாவம் மாறி அந்த நாட்களில் ஆடுகள் மேய்த்திருக்கும் போது ஆடு ஓடும். ஒரு ஆட்டுப்பட்டியில் இருக்கிற ஆடுகள் மேய்த்திருப்பாரு என்று சொன்னேன், நல்லா கவனிச்சு பாருங்க. ஆடு அங்கு இங்கும் ஓடும். குட்டி இருக்குன்னா துளி துளி குதித்து ஓடும். ஏதோ குதிரைக்குள்ள போய் மாட்டி ஏதாவது போய் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அந்த பட்டியலை சேர்க்கிற வரைக்கும் அவனுக்கு அந்த சுபாவங்கள் மாற நகர நகர அவனோட சுபாவங்களிலே கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அது நான் நினைத்திருக்கிறேன் என்று சொன்னா, வனாந்தரத்தில் இருக்கும் போது அவர் அந்த சாந்த குணத்தை பெற்றிருப்பார் என்று சொல்லி நான் நினைக்கிற காரியம். இது வசனம் சொல்லல, நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா, நான் ஆடு பின்னாடி நான் போனபடியா நான் சொல்றேன், ஆடு நான் இங்க விட்டுட்டு வருவேன், அது ஒரு இடத்துல நிற்காது, வேற இடத்துக்கு நல்ல பயிரா இருக்கிற இடத்துல போகும். அப்படி போகும்போது அதை நான் விரட்ட ஓடுவேன். விரட்ட ஓடும் போது நமக்கு கோபம் ஜாஸ்தியா வரும். இங்க இவருக்கு கோபம் வர 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 அந்த கோப சுபாவம் அவருக்கு மாறி சாந்த குணத்தை தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார். அழைத்து கொண்டு வர தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது குழம்புகிறார்கள். அதுக்கப்புறம் தேவன் மோசேயை அழைக்கிறார். என் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வரும்படியா நீ கடந்து வா என்று சொல்லி அழைக்கிறார். அவன் சொல்ற, ஆண்டவரே என்னால் முடியாது, நான் திக்குவாய் மந்தனாவு, நான் பேச மாட்டேன், நீ வேற யாரையாவது அனுப்புன்னு சொல்லி கர்த்தர் கோவப்பட்டார். உன்னுடைய சகோதரா இருக்கிற ஆரோன் வரான், நான் உன் வாயில சொல்ற வார்த்தையை நீ ஆரோனுக்கு சொல்லு. அல்லேலூயா. அந்த சுபாவம் மாறுகிறதுக்கு அவனுக்கு அந்த தைரியம் எல்லாமே மாறி, அவருடைய சுபாவங்கள் எல்லாம் மாறி அவன் சொல்ற, ஆண்டவரே நான் இதற்கு முன்னாவது இதுக்கு பின்னாவது நான் திக்குவாய் மந்தனாவு இருக்கிறேன், பேச அறியன்னு சொன்ன போது இல்ல, நான் உன்னை அவன் கூட பேசுறேன், நீ வந்து நீ உன்னோட சகோதரர் இருக்க ஆரோனிடத்துல சொல்லு அந்த வார்த்தையை அப்படின்னு சொல்லு. அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாய் மோசேயை கர்த்தர் அழைத்துக் கொண்டு வந்தார். மோசே மூலமாய் அநேக அற்புதங்களை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். அல்லேலூயா. முதலாவது முறுமுறுக்கிறது எங்கன்னு சொன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். எங்க அவங்க அழைத்து கொண்டு வந்தாச்சு. அழைத்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறாங்க. செங்கடலுக்கு முன்பாக நிற்கும் போது, நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா என்று சொல்லி எங்க முதலாவது முறுமுறுக்கிறாங்க. நாங்க எகிப்திலேயே அவங்க வேலை செஞ்சுட்டு அங்கேயே இருந்திருப்போமே, இப்போ வந்து எகிப்தில் வந்து எங்களை மொத்தமா கொலை செய்யப்படி எங்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறேன் என்று சொல்லி முதலாக மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், நாங்கள் வனாந்தரத்தில் சாகுவதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமோ என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மூலமாய் அற்புதங்களை கண்டு 10 வாதை மூலமாய் எகிப்திலே தேவன் வாதைகளை கொண்டு மோசேயை கொண்டு அற்புதங்களை செய்த தேவன் ஜனங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களா? முறுமுறுக்கிற ஜனங்களா இருந்தார்கள். வந்து
சொல்றாங்க, நாங்க எகிப்திலேயே இருந்திருப்போம்ல, நாங்க அங்கேயே வேலை செஞ்சிருப்போம்ல, நாங்க இங்க வனாந்தரத்தில் சாகுறதற்காக எங்களை அழைத்து கொண்டு வந்தாயேன்னு சொல்லி. அப்ப மோசே சொல்லுகிறார், கோபப்படல மோசே. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை அப்படி டோட்டலா சேஞ்ச். சொல்றாரு கர்த்தர் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. யாராவது ஒரு சொல்லுவாராம், இத்தனை ஜனங்கள் 5 லட்சம் ஜனங்கள் முறுமுறுக்கும் போது நம்மள எப்படி கோவப்பட்டிருக்கோம். இப்ப நான் வேலை செய்கிற இடத்துல, நான் வேலை செய்கிறேன்னு சொன்னா, அந்த வேலை செய்கிற இடத்துல எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறான்னு சொன்னா, நான் உடனே அவங்களை டிஸ்மிஸ் பண்றதுக்கு நான் பார்ப்பேனா, இல்ல அவங்க பேசிட்டு போட்டு சொல்லி விடுவேன். அல்லேலூயா. எப்படி நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு எம்டியா இருக்கிறேன், நான் ஒரு எம்டியா இருக்கிறேன், எனக்கு விரோதமா ஒருத்தன் பேசிட்டே இருக்கிறான், குற்றம் சொல்லிட்டே இருக்கிறான், அவனை நான் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ண பார்ப்பேனா, இல்ல நான் சாந்த குணமா இருந்து இல்ல பேசிட்டு போட்டு சொல்லி விடுவேன். டிஸ்மிஸ் பண்ண தான் பார்ப்பேன். ஆனா இங்க அப்படி மோசே செய்யல. நல்லா கவனிச்சு பாருங்க. சொல்றாரு, ஜனங்களை நோக்கி பயப்படாதுங்க, தைரியமா சொல்றீங்க, பயப்படாதுங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி. இந்த வார்த்தை சொல்றதுக்கு மோசே நல்ல தைரியம். 5 லட்சம் மக்கள் நிக்கிறாங்க முன்னாடி, அவன் ஒரே ஒரு ஆளு தான். அவன் சொல்றான் பயப்படாதுங்க. எப்படி? ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தர் அந்த இடத்துல அற்புதம் செய்வார்னு சொல்லி மோசேக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த சாந்த குணமுள்ள மோசேயுடைய சுபாவம் மாற காரணமா இருந்த தேவனுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கத்தான் செய்வாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க நல்லாங்க, எப்படி ஒரு கஷ்டமும் இல்லாம எகிப்தில் நல்ல ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாங்க. மோசே வந்ததுக்கு அப்புறம் தான், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கும் போது அவரை பார்வோன் துன்பப்படுத்த ஆரம்பிச்சான். அது வரைக்கும் அவன் வேலை செஞ்சுட்டு அங்க இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சு நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. மோசே கர்த்தர் எப்ப ஜனங்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மோசே அனுப்பினாரோ அப்பதான் பார்வோன் ஜனங்களுக்கு துன்பப்படுத்த ஆரம்பிச்சான். அல்லேலூயா. அப்படி வரும்போது வனாந்தரத்தில் சாகும்படியாவா எங்களை அழைத்தாய் கொண்டு வந்தாய் என்று சொல்லி கேட்டவன் சொல்றான், பயப்படாதிருங்கள், கர்த்தர் இன்று உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இது முதலாவது மோசேக்கு விரோதம் முறுமுறுக்கிறான். இரண்டாவது யாத்திராகம புஸ்தகம் 16 அது 2வது வசனம். நம்மளுக்கு அடுத்து எதுக்கு முறுமுறுக்கிறாங்க பாருங்க. சாப்பாட்டு 2வது வசனம். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து. அல்லேலூயா. இப்படி 2வது முறுமுறுக்கிறாங்க. எதுக்கு முறுமுறுக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தேவையில்லை என்று சொல்லி எப்படி 2வது முறுமுறுக்கிறாங்க. அதனுடைய 6-9 வசனங்கள் வாசிக்கும் போது இவங்க எதற்காக இது பண்றாங்களா, சாப்பிடுறதுக்காக முறுமுறுக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சாப்பாடு வீட்டுல செய்யலன்னு சொன்னா வர கோபம் இருக்குதே, எப்பாப்பா தாங்கவே முடியாது வீட்டுல. அல்லேலூயா. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அதுதான் சாப்பிடுறதுக்காக முறுமுறுக்கிறாங்க. 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்துக்கு புறப்படி பண்ணுவர் என்பதை சாயங்காலத்திலே அறிவீர்கள் சொல்லி சாப்பிடுறதுக்கு முறுமுறுக்கிறாங்க. யாருக்கு விரோதமா? மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக சாப்பிடுறதுக்கு முறுமுறுக்கிறாங்க. அவன் சொல்றான், நீ எங்க முறுமுறுக்கிறது என்ன? நானா உங்களை கூப்பிட்டு ஆண்டவர் எங்களை அழைத்து கொண்டு வர சொன்னா நான் அழைத்து கொண்டு வந்தேன், நீங்க எங்களை பார்த்து முறுமுறுக்கிறது என்னன்னு சொல்லி 7வது வசனம் வாசிக்கும் போது, விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையும் காண்பீர்கள், கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். அல்லேலூயா. வீட்டுல சாப்பாடு இல்லைன்னு சொன்னா நல்லா கவனிச்சு கேட்டுங்க, முறுமுறுக்கிறாதீங்க, கர்த்தர் கவனிச்சு கேட்பார். அல்லேலூயா. சாப்பாடு இல்லைன்னு சொல்லி சட்டியெல்லாம் தூக்கி வீசிடாதீங்க, கர்த்தர் அதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் முறுமுறுப்பை அவர் கேட்டார், நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். எப்படி? நீ எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு என்ன? இந்த முறுமுறுப்பை கர்த்தர் கேட்டிருக்கிறார், அவர் உங்களுடைய காரியத்துக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி, பின்பு மோசே சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியும் விடிய காலத்தில் நீங்க திருப்தி அடைகிறதுக்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும் என்று சொல்லி. எப்படி? எகிப்தில் இருக்கும்போது நாங்க அந்த கறி சாப்பிட்டோம், இந்த கறி சாப்பிட்டோம், சந்தோஷமா அந்த வனாந்தரத்துல கொண்டு வந்துட்டு எங்களுக்கு மன்னாவை கொடுத்துட்டு எங்களுக்கு சாப்பாடு இல்லை என்று சொல்லி முறுமுறுக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா.
அல்லேலூயா. இரண்டாவது முறுமுறுப்பு எதுக்காக? உணவுக்காக முறுமுறுக்கிறார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும். அப்பவும் மோசே பொறுமையா சாந்தமா சொல்றாரு, நீங்கள் எங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை சொல்லும் போது எனக்கு ஞாபகத்தில் வருது, ஊழியக்காரனுக்கு விரோதமாய், ஒரு ஆசாரியனுக்கு விரோதமாய் யார் முறுமுறுத்தாலும் அந்த முறுமுறுப்பை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றான், நீ எங்களுக்கு விரோதமா முறுமுறுக்கிறது என்ன? உன் முறுமுறுப்பை கர்த்தர் கேட்டிருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. நீ எங்களுக்கு விரோதமாய், நீ எங்களுடைய காரியங்களுக்கு விரோதமாய், ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாய், ஊழியக்காரனுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் நீ முறுமுறுக்கிறதை முறுமுறுக்கிறதை என் கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதற்கு உண்டான பதிலை கண் தேவன் கொடுப்பார். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனுக்கு விரோதமாய், மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த போது அவர்கள் சொல்ல, நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்பை கர்த்தர் கேட்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் சொன்னது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியும் விடிய காலத்திலே திருப்தியாவதற்கு அப்பத்தையும் கொடுப்பேன், இது விளங்கும் என்று சொல்லி அவரும் அமைதியா தான் பதில் சொல்றாரு. சரி, இப்படித்தான் எல்லாரும் முறுமுறுக்கிறாங்களே என்று சொல்லி பார்த்தபோது மோசேக்கு விரோதமாய் ஜனங்கள் மாத்திரமல்ல, இதெல்லாம் கூட இருந்து பார்த்த ஆரோனும் முறுமுறுக்கிறான். எப்படி? என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது முறுமுறுப்பு மோசேக்கு விரோதமா எங்க நடக்கிறது? நல்ல 3வது நடக்கிறது. நல்ல கவனிச்சு கேட்டுங்க. தன்னுடைய குடும்பத்திலே நடக்குது. என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தை வாசிக்கும் போது, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார். கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி தன்னுடைய சொந்த குடும்பத்தில் இருக்கிற சகோதரனும் சகோதரியும் மோசேக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். அந்த காரியத்தில் கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கேட்பது மாத்திரமல்ல, அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுவதற்கு நீங்கள் பயமில்லாமல் போனது என்ன என்று சொல்லி. அல்லேலூயா. அவரு அது வரைக்கும் ஜனங்கள் எல்லாம் பேசும்போதெல்லாம் கர்த்தர் ஒரு பதில் சொல்ல, மோசே தான் கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்தாரு. இங்க மோசேக்கு விரோதமாய் பேசுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. 3வது 2 இஸ்ரவேல் ஜனங்கள் 2 முறை மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த போது, ஒண்ணு வனாந்தரத்துக்கு சாகிறதுக்காக எங்களை கூட்டு வந்து சாந்தமா பதில் சொல்றாரு, பயப்படாது இருக்கிறது. 2வது எங்களுக்கு சாப்பாடு இல்லை, இறைச்சி இல்லைன்னு சொன்ன போது சொல்றாரு, கர்த்தர் காலையில் உங்களுக்கு இறைச்சினாலும் அப்பத்தினாலும் உங்களை திருப்தியாக்குவார் என்று சொல்லி சமாதானமாய் சாந்தமா பதில் சொல்றாரு. 3வது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் முறுமுறுக்கிறார். இல்லையா? எப்படி இந்த சாந்த குணம்? ஏன் இந்த மோசையை குறித்து நம்ம அதிகமாக தியானிக்கும் போது, மோசே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கோவப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்மலையில போய் பேசு, 2வது முறை வந்து பேசு என்று சொன்ன போது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பு, அவருடைய தேவன் பேசின வார்த்தையை கேட்க முடியாதபடி மோசே கண்மலை இடத்துல பேசாமல் அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கோபப்பட்டார். அதுக்கு முன்னாடி எல்லாம் கோபமே பண்ணல. ஏன்னா ஜனங்கள் அவ்வளவா நெருக்கின இடத்துல ஒரே இடத்துல தான் கோபப்பட்டார். அவர் செய்த தவறு தான் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடி கர்த்தர் அவரை நிறுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆரோனும் மீரியாவும் மோசேக்கு விரோதமா பேசினார்கள், அதை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. கேட்டது மாத்திரமல்ல, உடனே பதில் வருது. நல்ல கவனிச்சு கேளுங்க. ஊழியக்காரனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறீங்கன்னு சொன்னா உடனே உங்களுடைய வாழ்க்கையில பதில் வரும். நிதானமாய் யோசித்து பேசிக் கொள்ளுங்க. 3வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, மோசேயானவன் பூமியில சகல மனிதர் சாந்தவனாக இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது உடனே கர்த்தர் பதில் கூப்பிடுறார் 3 பேர்த்தையும். நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். எப்படி? அது வரைக்கும் மோசே மூலியமா தான் பேசினார் ஜனங்களோடு. இங்க மோசேக்கு விரோதமா, ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினபடியா அவர் அடுத்த பதில் வரும் சடுதியிலே. அவர் செகண்ட் கூட பேச நிக்கல. சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்லி, கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று
ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். மோசே போகல, கூலிக்காரனா இருக்கிற தாசனா இருக்கிற மோசே போகல. 2 பேர் ஆசாரியனா இருக்கிற ஆரோனும் அவருடைய சகோதரியா இருக்கிற மீரியாமும் போறாங்க. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். எப்படி பேசுவேனா, உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி இருந்தா அவன் தரிசனத்திலும் சொப்பனத்திலும் நான் பேசுவேன். என் தாசனாகிய அப்படிப்பட்டவன் அல்ல, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டிலே எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அல்லேலூயா. ஒரு மனுஷனை கொடுத்து, மோசே கொடுத்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, மோசேயானவன் அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி, நான் அவனோடு மறைபொருளாக அல்ல முகமுகமாய் பிரதிச்சமாய் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்கையில் நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 முறுமுறுப்புக்கு கர்த்தர் மோசே மூலமா தான் பதில் கொடுத்தார். 3வது முறுமுறுப்புக்கு கர்த்தர் சடுதியிலே இறங்கி வந்து பதில் கொடுக்கிறார். சொல்றார், என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார். அப்படி கேட்ட உடனே அவருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போயிட்டார். ஒரு வார்த்தையும் பேசல, ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசல. ஆனா நடந்த சம்பவம் அங்கே மீரியாமுக்கு குஷ்டம் பிடித்தது. 9வது வசனம் வாசிக்கும் 9 வாசிக்கும் போது, மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மீரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவன் குஷ்டரோகியா இருக்க கண்டான். அல்லேலூயா. எப்படி ஆசாரியர் இருக்கிற ஆரோனுக்கு அந்த பதில் வரல, தண்டனை வரல, மீரியாமுக்கு கர்த்தர் தண்டனை கொடுத்தான். நீ அவன் கூட பிறந்த பிறப்பா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், ஆனாலும் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் நீ பேசுறதுக்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று சொல்லி கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்ட போது, கர்த்தர் அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து கர்த்தர் போய்விட்டார். போனதுக்கு அப்புறம் ஆரோன் மீரியாமை பார்த்த போது அவன் வெண்மை குஷ்டரோகியா இருந்ததை கண்டு அவன் மோசே இடத்துல போய் மன்றாடுகிறான். அல்லேலூயா. பேசுவதற்கு முன்னாடியாவது ஆரோனும் மீரியாமை சிந்தித்திருக்கணும். நம்ம இப்படி மோசேக்கு விரோதமா பேசுறோமே, அவர் தேவன் கேட்பார், தேவன் கேட்டால் நமக்கு பதில் வரும் என்கிற அந்த பயம் அவருக்கு இல்லாதபடியால் பாருங்க 12, 11, 12 வசனங்கள் வாசிக்கும் போது, அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி. எப்படி நாங்கள் புத்தியீனமா பேசிட்டோம், புத்தி இல்லாம நாங்க பேசிட்டோம், ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி மோசே இடத்துல போய் மன்றாடுகிறோம். அல்லேலூயா. ஏன் இதுக்கு முன்னாடி மோசே இடத்துல பேசாம இருந்திருக்கலாமே, ஊழியக்காரனை பேசாம இருக்கலாமே. ஊழியக்காரனை பேசும்போது தேவன் பதில் கொடுக்கிறார் என்று சொன்னால் தேவன் எவ்வளவு கவனமாய் கேட்கிறார் என்று சொல்லி கவனித்து கேள் பாருங்கள். அப்பொழுது என் தன் தாயும் கருவத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல் அவள் ஆகாதிருப்பாளாக என்று சொல்லி மீரியாமை குறித்து ஆரோன் மோசே இடத்துல மன்றாடுகிறான். ஆண்டவரே, நாங்க புத்தியீனமா நாங்க பேசிட்டோம், எங்களுடைய பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாது, என்னோட மாமிசம் அழுகி அவர் செத்து அழுகி போகாதபடி என்று வேண்டிக் கொண்டு போன போது மோசே என்ன பண்றாரா, அவனை பேசுறதுக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிட்டு சொல்லல. நல்லா கவனிச்சு பாருங்க. மோசே என்ன சொல்றாரா, அவன் பேசுனதுக்கு தண்டனை அனுபவிக்கிட்டு சொல்ல. உடனே என்ன செய்கிறாரு, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று சொல்லி கெஞ்சினான். அல்லேலூயா. இதுதாங்க மோசேயுடைய குணாதிசயம், அந்த சாந்த குணம். ஏன் அந்த எல்லா மனுஷனும் இருக்கிற சாந்த குணம் அவனுக்கு இருந்துச்சு சொல்லும் போது இது எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்துதான் மோசே கர்த்தர் சொல்றார், பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் அவன் சாந்த குணம். அல்லேலூயா. அந்த சாந்த குணத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும். சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, தனக்கு விரோதமாய் பேசின தன் சகோதரிக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ, அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே
விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவாள் இருந்துச்சு. அல்லேலூயா. 7 நாள் வெளியே இருக்கணும். 12 தப்புக்கு 7 நாள் குஷ்டரோகியா வெளியே இருக்கணும். அதுக்கப்புறம் அவர் குஷ்டரோகி முடிந்து அப்படியே மீரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மீரியாம் சேர்த்துக் கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. முறுமுறுப்பு, மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் பதில் கொடு மோசே மூலியமா பதில் கொடுத்தார். ஆனால் கூட பிறந்த சகோதர சகோதரி 2 பேரும் பேசின போது சடுதியிலே கர்த்தர் இறங்கி வந்து பதில் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க 14வது வசனம் 14ஆம் அதிகாரம் என்னாகும் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்படுகிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவரா? ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லி இருக்கிறபடியே. அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று அக்கிரமத்தையும் பாவங்களை மன்னிக்கிறவர் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் நீடிய சாந்தமா இருக்கிறார். அவர் நீடிய சாந்தம் எங்கே வெளிப்பட்டது என்று சொன்னால் கல்வாரி சிலுவையில அவருடைய நீடிய சாந்தம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. அவருடைய அந்த சாந்த குணம், தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் சாந்த குணம் எங்கே வெளிப்பட்டது என்று சொன்னால் பிலாத்துவிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தின போது அவன் காரி துப்பி கொட்டுகிறார்கள். அவர் ஒரு வார்த்தை மறுத்து சொல்லு. அவன் கோபப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் என்று சொன்னால் அப்பொழுதே அங்க இருக்கிற எல்லாரையும் தூதர்கள் வெட்டி போட்டிருப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் சாந்த குணம் உள்ளவராய் அவர் பூமி எங்கும் எல்லாருக்கும் எப்படி அவர் சாந்த குணத்தை வெளிப்படுத்தினாரோ அதே போல நாமும் அந்த சாந்த குணத்தை அந்த ஜனங்களுக்கு நம்ம வெளிப்படுத்துவோம். முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி, கோபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக எத்தனையோ முறை முறுமுறுத்தார்கள். தன் சாந்த குணத்தை அவர் கைவிடாமல் அமைதியாக ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். உடன்பிறப்புகள் பேசும்போது கூட அவர் சாந்தமா அமைதியாக தான் இருந்தார். பிறகு ஒரு வார்த்தை சொல்லல. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்படுகிறது. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருப்பதாக. அல்லேலூயா. பிலிப்பியரிலே பவுல் சொல்றார், பிலிப்பியருக்கு எழுதும் போது 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், உங்களுடைய சாந்த குணம், உங்கள் சாந்த குணம் எப்படி? என்னுடைய சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிய வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீத புத்தகம் 147வது சங்கீதம் 6வது வசனம், கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று. நமக்கு சாந்த குணம் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உயர்த்துகிறார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 146 6வது வசனம், 146 சார் 147 சார் சரி. எப்படி கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். நீ சாந்த குணத்தோடு நீ தேவ சமூகத்தில் இருப்பீங்க என்று சொன்னால் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதா இருக்க. இல்ல துன்மார்க்க இருதயத்தோடு இருப்பீங்க என்று சொன்னால் தரை மட்டும் தாழ்த்துகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீத புத்தகம் 37வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனம் வாசிக்கும் போது 37:11 சொல்லப்பட்டிருக்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள் என்று சொல்லி. மத்தியில் சொல்லப்பட்டிருக்க 5:5 சாந்த உள்ளவர் பாக்கியவான் பூமியை சுதந்திரத்துக் கொள்க. இங்கேயும் சொல்லப்பட்டிருக்க சங்கீதம் 37:11 சாந்த குணம் உள்ளவர் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 25வது சங்கீதம் 9வது வசனம் வாசிக்கும் போது சங்கீத புத்தகம் 25 உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்தம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அல்லேலூயா. எப்படி சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அல்லேலூயா. அவர் வழியை நாம் கேட்டு அறிய வேண்டும் என்று சொன்னால் சாந்த குணம் நமக்கு மிகவும் அவசியம். கடைசியாக 22வது சங்கீதம் அதனுடைய 26வது வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள்,
கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படியா புசித்து திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த நாளில இந்த சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ள நம் இருதயத்தில் வாஞ்சிப்போம். தேவனுக்கு விரோதமாய் கொடிக்காரனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற காரியங்களை கைவிட்டு தேவ சமூகத்தில் சாந்த குணத்தை பெற்று நம்முடைய சாந்த குணம் எல்லா ஜனங்களுக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லி, அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையில கேட்ட வார்த்தை பிரகாரமாய் ஆவின் கனி சாந்தம், சாந்த குணத்தை பெற்றுக்கொள்வதற்கு இருதயத்தில் தேவ சமூகத்திலே வாஞ்சிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்கள் மூடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? உலகால் பண்ணிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே, இது சாந்த குணம், மோசேக்கு இருந்த சாந்த குணம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மோசே போல நாங்களும் சாந்தத்தோடு நிற்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. மாத்திரமல்ல, பவுல் பிலிப்பிற்கு சொல்லும்போது உங்களுடைய சாந்த குணம் எல்லா ஜனங்களுக்கும் தெரிந்திருப்பதாக. காலை வேளையில சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ள, சாந்தம்ங்கிற அந்த ஆவின் கனியை எங்களோட சரீரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவுடைய கர்த்தர்களுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில தகப்பனே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த போது ஆண்டவரே நீர் பதில் தந்து தகப்பனே அற்புதங்களை செய்தது போல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற உடன் பிறந்த ஆரோடும் மீரியாமும் முறுமுறுத்த போது ஆண்டவரே நீர் இறங்கி வந்து உடனே நீர் பதில் தந்தீங்க. அப்பா, முறுமுறுப்பு இல்லாத ஜனங்களாய் எங்களுடைய ஜனங்களை கர்த்தர் வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே முறுமுறுப்பு எல்லாம் எடுத்துக்கொண்டு கர்த்தர் சாந்த குணத்தினால் அந்த பிள்ளைகளை நீர் நிரப்பி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பன நாளில வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சாந்த குணத்தினாலே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து தகப்பனை சாந்த குணத்தின் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தொடர்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.